சாலையில் நடந்து சென்ற 11ஆம் வகுப்பு மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட டீ மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதை ஆசாமியின் பின்னணி என்ன? 16 வயது சிறுமியிடம் தவறான செய்கையில் ஈடுபட்ட 40 வயது டீ மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்த சம்பவம் சென்னை பெரம்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் 37 வயது பெண். இவருக்கு திருமணமாகி 2 மகள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இதில் 2வது மகள் எருக்கஞ்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பள்ளி முடிந்து பெரம்பூர் மாணிக்க விநாயகர் கோவில் தெரு வழியாக சிறுமி தனியாக வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது சுமார் 40 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் சைக்கிளில் வந்து திடீரென சிறுமியை பார்த்து தவறான செய்கை செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ந்து போன சிறுமி அந்த அசிங்கத்தை திரும்பி கூட பார்க்காமல் நடையை கட்டியிருக்கிறார். ஆனால் விடாத அந்த நபர் சிறுமியை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் அதே போன்ற ஆபாச செய்கையை செய்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற சிறுமி அங்கிருந்து பதறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று தனது தாயாரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். ஒரு வழியாக அந்த தாய் சிறுமியை ஆசுவாசப்படுத்தி வைத்திருந்த நிலையில் 2 தினங்கள் கழித்து சிறுமி அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார். அங்கே சிறுமியிடம் ஆபாச செயலில் ஈடுபட்ட அதே நபர் சைக்கிளில் செல்வதை கண்டிருக்கிறார். உடனே அவரை பார்த்து அஞ்சி நடுங்காமல் துணிச்சலுடன் அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறி அந்த நபரை மடக்கி பிடித்திருக்கிறார் சிறுமி. அப்போது தப்பிக்க முயன்ற நபரை பொதுமக்கள் சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து செம்பியம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரிடம் தொடர்ந்து நடந்த விசாரணையில்தான் அவரின் மொத்த பயோடேட்டாவும் தெரிந்திருக்கிறது. பிடிப்பட்ட நபர் சென்னை வியாசர்பாடி பாரதிதாசன் தெரு பகுதியைச் சேர்ந்த சிவா. 40 வயதான இவர் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த சிவா சாலையில் சென்ற சிறுமியிடம் அத்துமீறி சில்மிஷத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சிவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.